Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் பாதிரி கிராமத்தை நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாதிரி கிராமத்தை நகராட்சியுடன் இணைப்பதற்கு ஸ்டாலின் அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. தங்கள் கிராமத்தை நகராட்சியுடன் இணைத்தால் வரி உள்ளிட்டவை உயரும் என்பதால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் கையில் கருப்பு கொடியுடன் ஊர்வலமாக சென்று வட்டாட்சியர் அலுவலகம், நகராட்சி அலுவலகம் மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் முகையூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக புதிய கட்டிடம் கட்டுமான பணிகள் முழுமை பெறாமலேயே திறக்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஊராட்சித்துறை சார்பில் கட்டப்பட்ட ஊராட்சி ஒன்றிய புதிய அலுவலகத்தை ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். பல அறைகளில் கதவுகள் இன்னும் பொருத்தப்படாமல் உள்ள நிலையில் மக்கள் குறித்து சிந்திக்காமல் வெற்று விளம்பரம் தேடுவதற்காக திமுகவினர் இக்கட்டிடத்தை அவசரமாக திறந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சேதமடைந்த ஆற்று பாலத்தை சரி செய்யாததால் மாணவர்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். குடிக்காடு அருகே கொட்டக்குடி ஆற்றின் குறுக்கே உள்ள தரைப்பாலமானது கடந்த மாதம் பெய்த மழையில் சேதமடைந்ததால் இவ்வழியாக இயக்கப்பட்ட அரசு பேருந்து கடந்த 15 தினங்களாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மாணவர்கள் பல கிலோமீட்டர் தூரம் பள்ளிக்கு நடந்து செல்வதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே திறனற்ற ஸ்டாலின் அரசின் பேரூராட்சி நிர்வாகம் தரைப்பாலத்தை உடனடியாக சரி செய்து போக்குவரத்திற்கு ஏற்பாடு செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூரில் முறையான மருத்துவம் படிக்காமல் சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்து வந்த கணவன் மனைவி சிக்கினர். நத்தம் பகுதியைச் சேர்ந்த சுதாகர் மற்றும் அவருடைய மனைவி சுமங்கலி இருவரும் மருத்துவ படிப்பு படிக்காமல் கிளினிக் வைத்து நடத்தி வந்துள்ளனர். மேலும் கிளினிக்கில் சட்டவிரோதமாக கருக்கலைப்பு நடைபெற்று வந்ததாக தெரிகிறது. தற்போது இருவரும் பிடிபட்ட நிலையில் கிளினிக்கிற்கு சீல் வைக்கப்பட்டது. செயலற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சுகாதாரத்துறை அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக போலி மருத்துவர்கள் அதிகரித்துள்ளதால் பொதுமக்களின் உயிருக்கு பாதுகாப்பில்லாத சூழ்நிலை நிலவுகிறது. சிவகங்கை மாவட்டம் உலகம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கழிவறைகள் பராமரிப்பின்றி இருப்பதால் மாணவர்கள் அவதியடைந்து வருகின்றனர். இந்த பள்ளியில் ஏராளமான மாணவர்கள் பயின்று வரும் நிலையில் கழிப்பறைகள் முறையாக பராமரிக்காததால் துர்நாற்றத்துடன் அவல நிலையில் உள்ளது. இதனால் மாணவர்கள் பல்வேறு பாதிப்புகளுக்கு ஆளாகும் சூழ்நிலை உருவாகியுள்ளதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெரும்பாலான அரசு பள்ளிகளில் இதுபோன்ற அவலம் உள்ள நிலையில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் இதுகுறித்து நடவடிக்கை எடுப்பாரா என பெற்றோர் கேள்வி எழுப்புகின்றனர்.